கார்த்திகை 1ஆம் தேதி இன்னைக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சபரிமலை சீசன் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் நிறைய பக்தர்கள் நிறைய டிவோஷனல் விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும் கோயிலில், அப்புறம் பொது இடங்களில். ஸோ அதனால் வந்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, நரவழியில் எச்சு துப்புறது, பான்பிராக் போட்டு துப்புறது, யூரினேட் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் தவிர்ங்க. இப்போன்னு மட்டும் கிடையாது, எப்போவுமே தவிர்க்கிறது நம்மளுடைய என்விரான்மெண்ட்டுக்கு ரொம்பவே நல்லதும் கூட. அதனால தான் நான் இந்த ஒரு விஷயத்தோட இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் சொல்கிற எல்லாமே வந்துட்டு ட்ரூ பேஸ்டாக இருக்கும். இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூ பேஸ்டான ஒரு ஆர்டிக்கல் அண்ட் ஒரு புக் அண்ட் இதுவே வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணி படமாகவும் எடுத்திருக்காங்க. அது என்ன படம் அப்படிங்கிறதையும் வந்துட்டு நான் இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். அது வரைக்கும் தவிர்க்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த படம் பார்க்குறப்போ இன்னும் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு புரிய ஆரம்பிக்கும், தெரிய ஆரம்பிக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சவுத்திங்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிளேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நான் சொல்ல போகக்கூடிய இந்த ஒரு விஷயம் வந்து நடக்குது. அது என்ன அப்படின்னா, ஸ்னெடிக்கர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி. அந்த ஃபேமிலி வந்து பாத்தீங்க அப்படின்னா அம்மாவோட பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்மென் ஸ்னெடிக்கர் அப்படிங்கிறது அவங்களோட பேரு. இதுல வந்துட்டு இந்த விஷயம் எல்லாமே வந்துட்டு யாருனால பேஸ் பண்ணி, பிலிப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மூத்த பையன், நான் சொன்னேன் இல்லையா 2 பேர் வந்து அடல்ட். அவங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு 14-15 வயசு இருக்கக்கூடிய பசங்க அண்ட் அதே வயசுல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணும் இருக்காங்க. வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு, அந்த மாதிரி மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா 4 குழந்தைகள். இந்த ஆலன் மட்டும் கார்மென் ஸ்னெடிக்கர் அப்படிங்கிற இந்த ஃபேமிலி. இந்த ஸ்னெடிக்கரோடைய ஃபேமிலி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்துட்டு நம்மளுடைய நாட்டுல வந்து எப்படி வந்துட்டு ஏழ்மையில இருக்காங்களோ அந்த மாதிரி தான் அவங்களும் வந்து இருந்த ஒரு ஆள். சரிங்களா? அவங்க வந்து இருக்கின்றது பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஹோம் டவுனான சவுத்திங்டனுக்கு வந்து பிலிப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பையனை பத்தி ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். இந்த பிலிப் ஏன் வந்துட்டு நான் இம்பார்ட்டன்ட் சொல்றேன் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் இந்த பையனை சுத்தி தான் வந்துட்டு நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த பிலிப்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கேன்சர் வந்து இருந்திருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன வயசுலயே அந்த பையனுக்கு வந்துட்டு கேன்சர் இருந்திருக்கு. அந்த பையனுடைய கேன்சருக்காக பாத்தீங்க அப்படின்னா கேன்சர் வந்து அஃபெக்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த பையனோட உடல்நிலை வந்து ரொம்பவே வந்து மோசமாக ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப பையன் வந்து வீக் ஆயிட்டான். அது மட்டும் இல்லாம இந்த பிலிப் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் டிராவல் பண்ண அந்த பையனுக்கு வந்துட்டு ஒத்துக்காம வாமிட்டிங் அந்த மாதிரியான விஷயம்லாம் அந்த பையனுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. இதை எப்படியாச்சும் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய ஆலன் அண்ட் ஸ்னெடிக்கர், அந்த பெண்மணி இருக்காங்களே, அம்மாவா இருக்காங்கல்ல, அவங்க ரொம்பவே வந்து போராடிட்டு இருக்காங்க. அவங்க சம்பாதிக்கிற ஒவ்வொரு காசும் அந்த பையனுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கே போயிட்டு இருக்கு. ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கல அப்படின்னா அந்த பையன் 6 மாசத்துல இறந்து போயிடுவான் அப்படிங்கிறதையும் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ல இருந்து அந்த பையனுடைய அம்மா அப்பாவுக்கு வந்துட்டு சொல்லியிருக்காங்க அவங்களோட டாக்டர். இந்த சமயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பையனை நம்ம 300 மைல்ஸ் வந்து தாண்டி போகணும். இந்த கண்டிஷன் ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு. இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு சொல்யூஷன் எடுத்துதான் ஆகணும் அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னுடைய கணவர்கிட்ட வந்துட்டு கேக்குறாங்க. கணவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்மளே வந்துட்டு இங்க பல விஷயத்துல வந்து நம்ம கிட்ட பணம் இல்ல, இனி நம்ம புது இடத்துக்கு அதுவும் ஹாஸ்பிட்டல் இருக்கிற அந்த மெயின் சிட்டிக்கு பக்கத்துல போகணும் அப்படின்னா வந்துட்டு அவ்வளவு காசுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு தெரியாது, என் பையனை வந்துட்டு நான் காப்பாத்தியே ஆகணும், நான் வந்துட்டு வீடு வந்து ரெண்டுக்கு பார்க்க தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க. ஆனா நம்ம கிட்ட இவ்வளவுதான் காசு இருக்குங்கிறத நீ மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கணவரும் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்படி சொல்லிடுறாரு. ஆனா அவருக்கும் பாத்தீங்க அப்படின்னா அவன் பையன் வந்து நல்லபடியா ஆகணுங்கிறது இருக்கு. ஆனா ஒரு பக்கம் குடும்பத்தோட சூழ்நிலை இருக்கிறதையும் வந்துட்டு அவங்க வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா மென்ஷன் பண்ணி காட்டுறாங்க அவங்க ஒய்ஃப்க்கு. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துக்கு போறாங்க. புரோக்கர் வந்து காட்டக்கூடிய எல்லா வீட்டும் பாத்தீங்கன்னா ஒன்று ரெண்ட் அதிகமா இருக்கு, இல்லாட்டி ரூம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன்னா இவங்களோட ஃபேமிலியில நிறைய மெம்பர்ஸ் அதிகம். ஸோ எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவல் ரூம் அப்படிங்கிறது வந்துட்டு வெளிநாட்டுல வந்து ரொம்ப சர்வசாதாரண விஷயம். நம்ம இந்தியால தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெட்ரூம் இருக்கும், ஒரு பெட்ரூம்ல எல்லாருமே குடும்பமாவே வந்து படுத்து தூங்கிட்டு இருப்போம் இல்லையா? பட் அங்க வந்து அப்படி கிடையாது. ஒவ்வொரு குழந்தைக்கும் வந்துட்டு ஒவ்வொரு ரூம் அப்படிங்கிற மாதிரியான அலோகேட் பண்ணி தான் வந்துட்டு குழந்தைங்களை வளர்ப்பாங்க. ஸோ அப்படிதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க என்ன பண்றாங்க, அந்த பையனை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்துட்டு வர்ற வழியில அந்த பையனை வந்துட்டு கூப்பிட்டு அந்த பையனை காலையே இருக்க வச்சுட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு வீடுக்கா வந்துட்டு போய் பாக்குறாங்க. பட் சாட்டிஸ்ஃபைட் ஆகல. அவங்களுடைய நீடுக்குள்ள வந்துட்டு அந்த வீடு இல்லை. அப்ப புரோக்கர் கிட்ட வந்துட்டு கேட்டப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்கு, அந்த இடம் வந்து உங்களுக்கு செட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா
அந்த இடத்துக்கு இந்த ஸ்னெடிக்கரை வந்து கூட்டிட்டு போறாங்க. கூடவே பிலிப்பும் போறான். போறப்ப பாத்தீங்க அப்படின்னா ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ ஃபார்மர் ஹோம்ல வந்துட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா போய் பாக்குறாங்க. போய் பாக்குறப்ப அந்த வீடு வந்து பார்க்கறதுக்கும் பெருசா இருக்கு, அழகா இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்களுடைய அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, ரெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான அவங்க கேட்ட விலைக்கு அந்த வீடு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு போய் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றப்போ அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு பரவாயில்லையே, நீ இவ்வளோ பெரிய சிட்டிக்கு பக்கத்துல நம்ம பையனுக்காக நீ ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்ட போலே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. சரி, இனிமேல் வந்துட்டு என்ன, நம்ம அங்க போய் வந்து வீட்டை ஷிஃப்ட் பண்றது மட்டும்தான், பொருள் எல்லாத்தையும் வந்து கொண்டு போறது மட்டும்தான் நமக்கு இனி பாக்கி இருக்கு, நான் ஆல்ரெடி வந்துட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. ஆனா அந்த புரோக்கர் வந்துட்டு பல விஷயங்களை வந்துட்டு இந்த வீட்டுல தங்க வரக்கூடிய இந்த ஸ்னெடிக்கர் ஃபேமிலி கிட்ட இருந்து பல விஷயத்த மறைச்சிட்டாரு. அதுவும் மெயினான விஷயத்த சுத்தமா மறைச்சிட்டாரு. அதனால என்ன ஆக போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த பிலிப் என்ன பண்றாங்க அப்படின்னா, அதாவது நாளைக்கு வந்துட்டு அந்த வீட்டுக்கு வந்து நம்மளாம் சொல்லுவோம் இல்லையா, பால் காய்ச்சறதுக்கு முந்தின நாள் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய லாங்குவேஜ்ல கணக்கு எடுத்துக்கலாம். ஸோ அப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பையனை வந்துட்டு கூட்டிட்டு மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போறாங்க. பையனுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. பையனை வந்து இப்படியே வந்து நம்ம சும்மா சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி வந்து பையனை வந்து பிடிச்சி வைக்க முடியாது. நான் அவனுக்கு வந்து ரொம்ப வந்துட்டு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு தான் இருக்கான். அவனுக்கு இப்பவே பாருங்க நிறைய ரெட் கலர்ல அலர்ஜி மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு தென்பட ஆரம்பிக்குது. உங்களால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அவங்க அம்மா என்ன பண்றாங்க, பிலிப்பை மறுபடியும் காலில் கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. பையனால ரொம்ப முடியல, நைட் நேரம் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. சரி வழி இல்லை, பக்கத்துலயே தான் நமக்கு வந்துட்டு நம்ம ரெண்ட் பார்த்த வீடு இருக்கு, அதனால நம்ம வந்து அங்கேயே போய்க்கலாம், ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிருக்காங்க. அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பேசிக் மட்டும்தான் அந்த வீட்டுல இருந்ததுக்கு, லைக் ஒரு ஃப்ரிட்ஜு, அந்த ஃப்ரிட்ஜில் ஒரு சில ஃபுட்ஸு, ட்ரிங்க்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி வச்சுருந்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இருக்கு. அந்த நைட்டு வந்துட்டு அவங்களுக்கு இருந்த அந்த டயர்டுக்கும் அந்த விஷயத்தினால அந்த பிலிப்புக்கும் சரி அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியல. பட் யாரோ வாட்ச் பண்ற மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு தோணுது. பட் இதுல புது வீடு இல்லையா, அதனாலதான் நமக்கு அப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த நைட்டு ஃபுல்லா வந்து அங்கேயே தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்னெடிக்கருடைய ஹஸ்பண்ட், அதாவது ஆலன், அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுடைய குழந்தைங்க, அந்த 3 பேருமே என்ன பண்றாங்க, அன்னைக்கு காலையில தான் வர போறாங்க. அப்படின்னா அந்த காலையில அப்போ என்ன பண்றான்னா இந்த பையன் பிலிப் வந்து எந்திரிச்சு ஒவ்வொன்றா வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த வீட்டுல வந்துட்டு இருக்கக்கூடிய ரூம்ஸ், ஏன்னா அப்பெல்லாம் வந்து குழந்தைங்க எனக்கு இந்த ரூம் தான் வேணும், எனக்கு இந்த ரூம் வேணும் அப்படின்னு சொல்லி அலோகேட் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி பிலிப் வந்து என்ன பண்றான் அப்படின்னா எனக்கு இந்த டவுன் ஸ்டேர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்றான். பட் அந்த டவுன் ஸ்டேரை வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு என்னமோ வந்து வேண்டாம், இந்த பையனுக்கு இந்த இடம் வேண்டாம், நம்ம பக்கத்துலயே வச்சுக்கிற மாதிரியான ஒரு ரூம்ல நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. பட் இருந்தாலும் வந்து பிலிப் வந்து இல்ல, எனக்கு வந்து இந்த டவுன் ஸ்டேர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த டவுன் ஸ்டேர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு ரூமும் இருக்கு. அந்த ரூம் வந்து ரொம்ப பயங்கரமா லாக் பண்ணப்பட்டிருக்கு. அந்த ரூமை பத்தி அந்த புரோக்கர் எதுவும் சொல்லல, அந்த வீடை பத்தியும் வந்துட்டு முழுசா எதுவுமே சொல்லல. அவங்களோட ரெண்ட்டுக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்மூடித்தனமா வந்துட்டு ரெண்ட்டுக்கு ஓகே அப்படின்னு சொன்னா அப்படின்னா எனக்கு இந்த டவுன் ஸ்டேர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்றான். பட் அந்த டவுன் ஸ்டேர் வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு என்னமோ வந்து வேண்டாம், இந்த பையனுக்கு இந்த இடம் வேண்டாம், நம்ம பக்கத்துலயே வச்சுக்கிற மாதிரியான ஒரு ரூம்ல நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. பட் இருந்தாலும் வந்து பிலிப் வந்து இல்ல, எனக்கு வந்து இந்த டவுன் ஸ்டேர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த டவுன் ஸ்டேர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு ரூமும் இருக்கு. அந்த ரூம் வந்து ரொம்ப பயங்கரமா லாக் பண்ணப்பட்டிருக்கு. அந்த ரூமை பத்தி அந்த புரோக்கர் எதுவும் சொல்லல, அந்த வீடை பத்தியும் வந்துட்டு முழுசா எதுவுமே சொல்லல. அவங்களோட ரெண்ட்டுக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்மூடித்தனமா வந்துட்டு ரெண்ட்டுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அவங்க அம்மா என்ன பண்ணிருக்காங்கன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் எல்லாத்தையுமே வந்துட்டு கிளீன் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்காங்க. ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ரூம் வந்துட்டு ரொம்பவே பெரிய ரூம், டவுன் ஸ்டேரா இருந்தாலும் தனியா நீ இருந்துப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ ஆமா நான் ஒருத்தனுக்கு தான் எனக்கு இந்த ரூம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிலிப் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பிலிப் சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக அவங்க அம்மாவை என்ன பண்றாங்கன்னா கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த ரூமையே வந்துட்டு பிலிப் பார்த்துட்டே இருக்கான். அந்த பூட்டப்பட்ட அந்த கிளாஸ், ப்ரௌன் கலர்ல கருப்பு கலர்ல கிளாஸ் இருக்கு அந்த கதவு. அண்ட் அந்த விஷயத்த வந்து அவர் பார்த்துட்டே இருக்காரு.
உள்ள வந்து பாக்குறப்போ வந்துட்டு அவங்க அம்மாவும் சேர்ந்து பாக்குறப்போ சுத்தமா வந்து பாத்தீங்கன்னா உள்ளக்குள்ள என்ன இருக்குங்கிறதே தெரியல. ஆனாலும் அந்த பையன் வந்துட்டு பார்த்துட்டே இருக்கான். இவங்க கிளீன் பண்றப்போ பாத்தீங்க அப்படின்னா சாதாரணமா வந்துட்டு நம்ம மாப் போடுறோம் அப்படின்னா நமக்கு வந்து சோப் தானே இருக்கும். ஆனா அவன் கண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க ஏதோ பிளட் வந்து இருக்கிற மாதிரியான ஒரு தாட் வந்து வருது. ஒருவேளை நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு கேன்சர்னாலதான் நம்ம வந்து அஃபெக்ட் ஆயிட்டு இருக்கோம் போல, சீரியஸ் ஆயிட்டு இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனும் வந்துட்டு நினைக்கிறான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டு அவங்க அந்த பையனுக்காக கிளீன் பண்ணி கொடுத்துட்றாங்க. கிளீன் பண்ணி கொடுத்து அந்த அவங்க அப்பா அந்த 3 குழந்தைங்களும் வந்து கரெக்டா இந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததும் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் வந்து புது வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சந்தோஷமா அந்த வீட்டுல இருக்கிற எல்லா ரூமையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட ரூம்லோடைய கதவை ஓபன் பண்ணும்போது அந்த ரூம்ல இருக்க கண்ணாடியில ஒரு பேயோடைய ஒரு இமேஜ் தெரியுது. பட் அதை வந்து இந்த வீட்டுல இருக்கக்கூடிய யாரும் வந்து கவனிக்கல. ஏன்னா அவங்க புது வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு சந்தோஷத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணணுங்கிற மைண்ட்ல மட்டும் இருந்ததுனால இப்படி வந்து இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா அந்த வீடு வந்துட்டு ரொம்பவே பெருசா இருக்கு. எல்லாருக்குமே வந்துட்டு அந்த வீடு வந்து ரொம்பவே பிடிச்சிருச்சு. தன்னோட அப்பா எடுத்துட்டு வந்த பொருள், அதாவது பிலிப் உடைய பொருள் எல்லாத்தையுமே வந்து அவன் அந்த டவுன் ஸ்டார்ல வந்துட்டு செட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவனோட பெட்டு, அவனோட லைட்டு. அவன் வந்து அந்த பூட்டி இருக்கக்கூடிய அந்த ரூமை வந்து திறக்க ட்ரை பண்றாரு. ஆனாலும் வந்து திறக்க முடியல. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சரி நம்ம வந்து அப்புறமேல் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்க அப்பா நகர்ந்து போயிடுறாரு. அந்த நைட் பிலிப்க்கு வந்துட்டு அந்த ரூம்ல வந்து தூங்குறப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமான கெட்ட கெட்ட விஷயங்கள், நிறைய கெட்ட கனவுகள் வருது, நிறைய வந்து அமானுஷ்யமான விஷயங்கள் வருது. அவனால வந்து தூங்கவே முடியல. யாரோ அவனை வந்து வாட்ச் பண்ற மாதிரியும் பக்கத்துல வர்ற மாதிரியான உருவங்கள், பல விஷயங்கள் அவனுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது. ஸோ ஒரு மாதிரி வந்து சஃபகேட் பண்ண ஆரம்பிக்கிறான். மூச்சு வந்து அவனுக்கு வந்து ரொம்ப திணற ஆரம்பிக்குது. ரொம்ப பயமுறுத்தினதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அடுத்த நாள் காலையில அவங்க அம்மா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பையனை வந்து கூப்பிட்டு எப்படி நேற்று ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீட்டில் வந்து நீ தூங்கி இருக்கிறியே உன்னோட ரூம்ல எப்படி இருந்துச்சு, எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அந்த பையன் வந்து என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா நல்லா இருந்துச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வந்து சந்தோஷம் இல்லாத ஒரு விஷயமா வந்து அந்த பையன் வந்து சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லாம அவங்க அம்மா சமைச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. சரி நான் சமைச்சு முடிக்க போறேன், உன்னுடைய எல்லாருக்கும் சர்வ் பண்ணதுக்காக பிளேட் வந்து அரேஞ்ச் பண்ண அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவனும் வந்து பிளேட் எடுத்து வைக்கிறான். ஆனா வச்ச அந்த இடத்துல வந்து பிளேட் காணோம். இப்பதானே இந்த பிளேட் எல்லாம் நான் இங்க வச்சா ஆனா காணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்போ அம்மா எனக்கு ஏதாவது சிவியர் ஆகுதா, ஏன்னா நேத்து நீங்க மாப் போடுறப்ப வந்து எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தது. ஆனா இப்போ நான் பிளேட் எடுத்து வச்சேன், ஆனா இங்க பிளேட் இல்லம்மா, அந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் திரும்புறப்ப அந்த அத்தனை பிளேட்டுமே உடையுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில சூப்பர் நேச்சுரல் ஆக்டிவிட்டிஸும் அந்த வீட்டுல வந்து பிலிப்பை சுத்தி நடக்கிறதையும் அவங்க அம்மா வந்துட்டு சரி பையனோட அந்த வீரியத்தன்மை வந்து அதிகரிச்சுட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க நினைக்கிறாங்க. பட் அந்த இடத்துல வந்துட்டு அந்த பையனுக்கு எதுவும் ஆகல. உண்மையாலுமே அந்த விஷயத்த வந்து அந்த வீட்டுல இருக்கக்கூடிய அமானுஷ்யமான ஆக்டிவிட்டி நடந்துட்டு தான் இருக்கு. பட் இது அந்த பையனுக்கு புரியுது. ஆனா அவங்க அம்மா கிளீன் பண்ணிட்டு இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில பழைய போட்டோஸ் வந்து கிடைக்குது. அந்த பழைய போட்டோஸை பார்த்தப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அது நார்மலா ஃபேமிலியா நின்ன போட்டோஸா இருந்துச்சுன்னா பரவாயில்ல, ஒரு சில எக்ஸோசம் அதாவது பேய் ஓட்டுற மாதிரியான விஷயங்கள் அண்ட் அது பத்தாதிக்கு நிறைய வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ற மாதிரி, உடம்புல வந்து பச்சை குத்துற மாதிரியான பிளேடை வச்சு பச்சை குத்துன மாதிரி லெட்டர்ஸ் எழுதுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான பிக்ஸ் எல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு இவங்க ரொம்பவே ஷாக் ஆகி அது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் குப்பையில போட்டு அவங்க வந்து மூடி வச்சிடுறாங்க. இதை வந்து யார்கிட்டையும் சொல்லவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு முடிவு எடுக்கிறாங்க. அண்ட் கொஞ்ச நாள் ஆகுது, பல அமானுஷ்ய விஷயங்கள் நடந்துட்டே இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம அத்தனை பேரும் வந்து கொஞ்ச நாள்லயே வந்து பாத்தீங்கன்னா பிலிப்க்கு வந்துட்டு ரொம்பவே மறுபடியும் ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய சிச்சுவேஷன் ஏற்படுது. அப்ப அந்த பிலிப் வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒருத்தர், அதாவது இந்த எக்ஸோசம் அப்படின்னு சொல்லுவாங்களா, பேய் ஓட்டக்கூடிய ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்சனை வந்து ஹாஸ்பிட்டல்ல மீட் பண்றாங்க. அவர்கிட்ட வந்து பிலிப் வந்து பேச ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி எனக்கு வந்து தோணுது, எனக்கு தான் தோணுதா இல்லை என் வீட்டில தான் அப்படி அந்த இப்போ நாங்கள் வந்த அந்த வீட்டில தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதா அப்படிங்கறது வந்துட்டு எனக்கு சத்தியமா தெரியல. ஆனா எனக்கு இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் தோணுது அப்படிங்கிறப்போ கவலைப்படாத, உனக்கு எப்போ ஹெல்ப்னாலும் நீ என்னை வந்து காண்டாக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க.
சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அந்த நபர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, எனக்கு வந்துட்டு நான் ரொம்ப எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது, அதனால வந்துட்டு என்ன ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட் பேய் ஓட்டுறதுல அப்படின்லாம் நினச்சிக்காத, என்னால் முடிஞ்ச நான் விஷயத்த வந்துட்டு நான் உனக்கு ஹெல்ப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிப்பும் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா அவன் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவனை சுற்றியும் வந்துட்டு பல அமானுஷ ஆக்டிவிட்டிகள் நடக்க ஆரம்பிக்குது. மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரூமை ட்ரை பண்ணுறான், ஓப்பன் ஆக மாட்டேது. ஆனால் ஒரு சில டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் கனவுல இருக்கானா இல்லை உண்மையாலுமே இருக்கானா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமே அவனால் ஃபீல் பண்ண முடியல. ஏன்னா அவனுக்கு வந்து பல முகங்கள் வந்து வந்துட்டு போகுது. அந்த ரூம் பூட்டப்பட்ட அந்த ரூமுக்குள்ள வந்து நிறைய சவங்கள் இருக்கிற மாதிரியும், அந்த சவங்களை வந்துட்டு ஒரு சில அந்த பிணங்களோட உடம்புல வந்து பிளேடை வச்சு ஒரு சில வார்த்தைகள் எழுதுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான விஷயம்லாம் வந்து இவன் கனவுல வருது. அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ற மாதிரியான விஷயத்த அவன் பார்த்துதான் அவனும் போய் டோர் ஓப்பன் பண்றான். நிஜத்திலேயே வந்துட்டு அது ஓப்பன் ஆயிடுது. அவங்க அப்பா அவ்வளோ ட்ரை பண்ணியிருப்பாரு அந்த ரூமை ஓப்பன் பண்ணதுக்கு, ஆனால் ஓப்பனே ஆகியிருக்காது. ஆனால் இவன் போய் ஓப்பன் பண்ணதும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிருக்கும். அண்ட் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள்